செப்டம்பர் 17 லண்டன் வெம்பிளி திறந்தவெளி அரங்கில் டுகெதர் ஃபார் பாலஸ்டைன் என்ற கோஷத்துடன் கூடிய பிரமாண்டமான எதிர்ப்பு பேரணியில் பிரபல ஊடகவியலாளர் மெஹதி ஹசன் உடைய உணர்ச்சிவசமான உரையை கேட்ட பின் எனக்கு எழுத தோன்றியது இது. Journalists in the world are in Gaza right now. Palestinian journalists. 270. That's how many Palestinian journalists Israel has killed in Gaza. More than were killed in the First World War, the Second World War, the Korean War, the Vietnam War, the Iraq War combined. 270 Palestinian journalists killed on the streets, in their homes, with their families. Killed not in spite of the fact that they were wearing a vest marked press, but because they were wearing a vest marked press. மையில் கலந்த ரத்தம், கரும்புகை சூழ்ந்து அலறல்கள் அடங்காத நொறுங்கித் தகர்ந்து தரைமட்டமான கட்டிடங்களுள் புகுந்து புகைப்படம் எடுத்த உனது கேமரா இரத்தத்தில் நனைந்து சிவந்து விட்டது. கரும்புகை சூழ்ந்து அலறல்கள் அடங்காத நொறுங்கித் தகர்ந்து தரைமட்டமான கட்டிடங்களுள் புகுந்து புகைப்படம் எடுத்த உனது கேமரா இரத்தத்தில் நனைந்து சிவந்து விட்டது. நீதி செத்துவிட்ட பூமியில் மீதியாக எஞ்சியது சத்தியத்தை சிறைப்பிடித்த உன் புகைப்படங்களும் இரத்தம் தோய்ந்த எழுத்துக்களை சுமந்த சில தாள்களும் மட்டுமே. நீதி செத்துவிட்ட பூமியில் மீதியாக எஞ்சியது சத்தியத்தை சிறைப்பிடித்த உன் புகைப்படங்களும் இரத்தம் தோய்ந்த எழுத்துக்களை சுமந்த சில தாள்களும் மட்டுமே. சந்தடி இல்லாமல் சாட்சியாய் எழுந்து நிற்கிற வல்லமை மிக்கவை அவை. நிகழ்வுகளை நிழற்படம் எடுத்த கருவிகள் குறிவைக்கப்படுகையில் உண்மைகளுக்கும் சேர்த்தே சமாதி கட்டப்படுகிறது. உனது வீடு தகர்க்கப்பட்டு, தாய் சிதைக்கப்பட்டு, தந்தை காணாமலாகி, குழந்தைகளின் சிரிப்பு தொலைந்து என எல்லாமே புதையுண்டு போயினும் நீ எழுதுவதை நிறுத்தவே இல்லை. உனது வீடு தகர்க்கப்பட்டு, தாய் சிதைக்கப்பட்டு, தந்தை காணாமலாகி, குழந்தைகளின் சிரிப்பு தொலைந்து என எல்லாமே புதையுண்டு போயினும் நீ எழுதுவதை நிறுத்தவே இல்லை. உனது கால்கள் ஊன்றிய பூமி அதிர்ந்த போதும் நீ அசையாமல் படம் எடுத்துக் கொண்டிருந்தாய். உனது கால்கள் ஊன்றிய பூமி அதிர்ந்த போதும் நீ அசையாமல் படம் எடுத்துக் கொண்டிருந்தாய். ஓடாமல் ஓர்மையோடு நின்று ஒவ்வொன்றாய் பதிவு செய்தாய். பிரஸ் என்ற தடித்த ஆங்கில எழுத்துக்களை உன் மார்பு தலைக்கவசங்களில் பொறுத்திருந்தமை அவர்கள் உன்னை குறிவைப்பதற்கு வசதியாக போனது. பிரஸ் என்ற தடித்த ஆங்கில எழுத்துக்களை உன்னுடைய மார்பு தலைக்கவசங்களில் பொறித்திருந்தமை அவர்கள் உன்னை குறிவைப்பதற்கு வசதியாய் போனது. பாதுகாப்பென கருதி சுமந்த அந்த 5 ஆங்கில எழுத்துக்களும் உனக்கு பாதுகாப்பை தராது போனாலும் உனது இறப்பை தடித்த எழுத்துக்களில் தலைப்புச் செய்தியாக்கி எதிரிகளை தலைகுனிய வைக்கின்றன. ஏவுகணைகள் நீ எழுதிய தாள்களை விட பாரமாய் வந்து விழுந்தாலும் அவை கிளப்பிய புழுதியை புகையை உடர்த்து உன் எழுத்துக்கள் அந்த வான்வெளியில் வானவில்லாய் பிரகாசிக்கின்றன. ஏவுகணைகள் நீ எழுதிய தாள்களை விட பாரமாய் வந்து விழுந்தாலும் அவை கிளப்பிய புழுதியை புகையை உடர்த்து உன் எழுத்துக்கள் அந்த வான்வெளியில் வானவில்லாய் பிரகாசிக்கின்றன. எழுதப்படாத உன் உயில் எரிக்கப்படாமல் சிதறிப்போன கட்டிட இடுபாடுகளுள்
கல்வெட்டாய் செதுக்கப்படுகிறது. ஊடகப் பணியை உழைப்பாக கருதாமல் தொண்டாக உயர்த்தியவர்கள் நீங்கள். உங்கள் உயிர் தியாகம் ஊழி உள்ளளவும் வாழும். எங்கள் உதடுகள் உச்சரிக்கும் உங்கள் பெயர்களை அனஸ், ஹம்சா, ஷ்ரீன், வாயில், சமர், மரியம் என நீளும் பட்டியலை நாவுகள் உச்சரிக்க, உள்ளம் கிரகிக்க, மூளை பதிவிறக்கம் செய்கிறது. ஊடகப் பணியை உழைப்பாக கருதாமல் தொண்டாக உயர்த்தியவர்கள் நீங்கள். உங்கள் உயிர் தியாகம் ஊழி உள்ளளவும் வாழும். ஒவ்வொரு எழுத்திலும் அத்தர்வாசம், ஒவ்வொரு பெயரிலும் கஸ்தூரி சுகந்தம். ஒவ்வொரு எழுத்திலும் அத்தர்வாசம், ஒவ்வொரு பெயரிலும் கஸ்தூரி சுகந்தம். ஒவ்வொரு மரணமும் விடுதலைக்கான யுத்த பேரிகையாய் ஓங்கி ஒலிக்கிறது. மடிக்கணினியின் எழுத்துக்களை அழுத்துகிற உன் விரல்கள் அணு ஆயுத போருக்கான புத்தானை அழுத்தும் அக்கிரமக்காரர்களின் விரல்களை மிகுத்த வலிமை மிக்கவை. வெளிச்சம் மறுக்கப்பட்ட உன் தேசத்தில் மாரி காலத்து இடி முழக்கத்துக்கும் எதிரிகளின் வெடிச்சத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் முற்றத்தில் விளையாடும் மகள் பீதியில் அலறினாலும் இனி உன் அரவணைப்பை, அதன் கதகதப்பை உணரவே மாட்டாள். எடுத்த ஒவ்வொரு புகைப்படமும், எழுதிய ஒவ்வொரு வசனமும் ஜியோனிச வெறியாட்டத்தை வெளிச்சம் போடுகையில் உண்மைகளில் இரத்தம் கசியலாம், ஆனால் அவை இறந்து விடுவதில்லை. எடுத்த ஒவ்வொரு புகைப்படமும், எழுதிய ஒவ்வொரு வசனமும் ஜியோனிச வெறியாட்டத்தை வெளிச்சம் போடுகையில் உண்மைகளில் இரத்தம் கசியலாம், ஆனால் அவை இறந்து விடவே மாட்டார். பேனா பிடித்த விரல்கள் மரணிப்பதில்லை. உன் வீர மரணத்தின் பின்னும் எழுத்துக்களாய் உன் விரல்கள் வாழும். பேனா பிடித்த விரல்கள் மரணிப்பதில்லை. உன் வீர மரணத்தின் பின்னும் எழுத்துக்களாய் உன் விரல்கள் வாழும். உன் உடலம் தேச விடுதலைக்கு விதையாகிறது. உன்னில் கசியும் உதிரம் அதற்கு உரமாகிறது. ஒலிவ மரம் ஒன்று வளர்கிறது.